யாருக்காக வந்து பேசணும்? உங்ககிட்ட தானே பேசணும். யாருக்காக சார் பேசணும்? உங்ககிட்ட தானே பேசணும். நீங்கள் விவசாயிகளுக்காக பேசணுமா? நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்கல போங்க. நீங்கள் கம்யூனிஸ்டில் கொம்பா அவன் வந்து கம்யூனிஸ்டில் வந்து எங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகிறான்றீங்க. கம்யூனிஸ்ட்லாம் நீ சட்டை போட முடியாது, பேண்ட் போட முடியாது. பத்தாப்படி அது பிரச்சனை இல்லை. போய் வரலாறு தெரிஞ்சுன்னு பேசு. சட்டை போடணும் அதெல்லாம் நான் பேசணும்னு சொன்னீங்களா? நான் வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. வரலாறு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு உங்களை மனுஷனா மனுஷனா நான் வீட்டுக்கு அப்போ வராதீங்க, போயிடுங்க. என்ன வராது? அப்புறம் போகிறேன். உங்களை அங்கே நிற்க வச்சது அதுதாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லாதுண்ணா. எனக்கு ஏன் தேவையில்லாது? பேண்ட் சட்டை எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு, நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு தெரியாது. எனக்கு எடுத்து கொடுத்தா அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நீ தேவையில்லாம் பேசாதண்ணா. எனக்கு ஏன்னா அது தேவையில்ல. ஏன் சார், என்ன சார் இப்படி பேசுறாரு? ஒன்று தான் அதிகமாக தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அறிப்பறிவு இல்லாத. சரி, பரவாயில்ல சார். அதனால சரி அவர் இதுவாக விட்டு போகிறாரா? மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் சார் கொடுங்க, சும்மா தேவையில்லாத அதாவது தொடர் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரு வாதம் வந்து நம்ம வந்து யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். நம்மளுடைய வாதம் வந்து நான் அதுக்கு சொல்ல டிபேட்டு கூட விட்டுருங்க. நீங்கள் வந்து யாருக்காக பேசுகிறீங்க? அங்கே அவங்க 4-5 பேர் இடம் போடுறாங்க, என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க கட்டாயமாக விட்டு போகணும். உங்களை என்னன்னா சரி, நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்க? யாருக்காக பேசுகிறீங்க? என்கிட்ட சொன்னீங்க. நானாக தான் வந்ததுக்கு நான் கம்முனாக இருந்ததுன்னு வச்சுக்க. இந்த சண்டை வந்து உனக்கு அவங்களுக்குள்ளே முடிச்சுட்டு இருக்கோம். இந்த வாக்குவாதம் நாங்கள் வந்துருக்கு. அது பிரச்சனை இல்லை. பேசின வார்த்தை தான் உங்களை நான் வந்து கம்பேர் பண்ண வச்சுருக்கேன். உனக்கும் அவங்களுக்கும் கம்யூனிஸ்ட் சின்ன கொம்பு முடிச்சுதான்னு கேட்குறீங்க. திருப்பி நான் சொல்றதுதான், நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்ம வந்து நம்ம அப்படி இவருக்கு நல்லா தெரியும். இவரு தான் வார்த்தைகள் நம்ம விடும் பட்சத்தில் நம்ம வந்து அதுக்குண்டான இடத்துல வந்து நம்ம இப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 10 பேர் வரானீங்க, 10 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க அவர்கிட்ட. அவருக்கு சாப்பிட்டு சொன்னீங்க. இவங்கள மாதிரி 10 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க சார். உனதான் தெரியும். ஏன்னா சாருக்கு வந்து நீ சொல்றதையும் தான் கேட்பாரு, நான் சொல்றதையும் தான் கேட்பாரு. அங்கே நடந்தது என்னன்னு உனக்கு எனக்கு தான் உண்மை தெரியும். அதான் உண்மை. உனக்கு எனக்கு மட்டும் சரி, வீடியோ இருக்கு. மற்ற ஆளுங்களுக்கும் அவங்க உனக்கு தான் சண்டையை வாயில பேசுனீங்க. நான் தேவையில்லாத வந்த மாதிரி தான் ஏன் தப்பு உங்களுக்குள்ளே முடிஞ்சுட்டு. சரி அங்கே சார், அதாவது அங்கே விவசாயிகளிடம் ஒன்றும் சார், விவசாயிகளிடம் வந்து வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை யாருக்கிட்ட புகார் கொடுக்குறது? யார் இதை வந்து நடவடிக்கை எடுப்பா? நீங்கள் சொல்கிறது தொட்டும் தொடாமலும் சொல்லிட்டு போனீங்க. அப்படி சொல்லாதீங்க சார். நான் இப்போ எனக்காக மட்டும் நான் பேசலை. இதை விட நான் ஒவ்வொரு துறையிலையும் இதை விட நான் 12 மணிக்கு பண்ணுவேன். ஆனால் சொல்லுங்க. கொடுக்குறேன் நான் 12 மணிக்கு. இது போய் வெளில சொல்கிறாதீங்க கம்யூனிஸ்டுக்கு கொம்பா முளைச்சிக்குதுன்னு. இதை பற்றி தெரியாத பேசுகிறீங்க நீங்கள். சொல்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் செல்லவங்குப்பம், திருவண்ணாமலை மாவட்டம், அம்பேத்கர் அது இல்லை தண்டர் செல்வம் பவித்திரம் பக்கத்தில். என்கிட்ட 5-6 பேர் சண்டைக்கு வராங்க. அமைப்பு நான் சொல்லி கூட நீ கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்குறீங்க. நான் அரசு விதிமுறை இருக்கா அந்த மாதிரி வசூலிக்கிறதுன்னு கேட்குறேன். என்னையே மிரட்டுறீங்க. அப்போ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவீங்க? நான் இதே இடத்துல வந்து போராட்டம் பண்ணலாம். கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்குற மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். நான் கேட்கல உன்னை காசு கொடுத்து உனக்கே தெரியாங்க. கோச்சிக்கார கொடுங்க. எல்லாம் வறுமையின் சூழ்நிலை தான். தப்பான்னு செய்யாது. எது வறுமை சார்? தொடர் கோச்சிக்காதீங்க. நீங்கள் வந்திருக்கீங்க அடிக்கடி தெரியும். சாரி, விவசாயிகளுடைய இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். நான் அப்படியே சும்மா வந்து அமைச்சர் வந்தேன். நான் ஒரு எம்ஏ இல்லைங்களா? 5-6 வருஷமா என் படிப்பை தூக்கி களத்தில் நிற்கிறேன் நான்.
நீங்கள் மக்கள் சொல்கிறதுக்கு எதிராக இருக்கக்கூடாது, மக்கள் இது சொல்கிறலாம் இருக்கக்கூடாது. பாருன்னா நீங்கள் தான் பேசணும். நான் உன்னை காசு கேட்டேன், ஏங்க காசு கேட்டு பேசணும். நான் உன்னை கேட்டான், நான் ஏன் பேசணும் அதை? சரி நீ ஏன் சரி சார் கம்யூனிஸ்ட் ஏன் கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்டீங்க. சரி சரி ஏன் உங்களுக்கு அது கேட்குற வார்த்தைங்களா? அவங்க காசு சொல்ற அவங்க காசு கேட்குறாங்க, இவர் கொடுக்குறாங்க, தேவையான கொடுக்கல அவங்களுக்கு அவங்க 2 பேரும் சரிங்க அமைப்பு பேர் சொல்லும் போது நீங்கள் ஏன் வந்து